உலகத்திலே இன்டர்நெட்டோட பயன்பாடு எந்தெந்த நாடுகள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்வேயே வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது கூகுளோட ஆதிக்கமும் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பிரத்யேகமா கூகுளோட இந்த குரோம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட், அதுவும் டாப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல பிங்க், அதுக்கப்புறம் டக்டக்கோ, இந்த மாதிரி ப்ரௌசர்லாம் இந்தியாவில் ஒரு சின்ன மார்க்கெட்டை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூகுளோட குரோம்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட குரோம் இந்த ப்ரௌசரை உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ப்ரௌசரில் நீங்கள் ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்பேஜோட அந்த அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் உங்களுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகும்னா டாப்பில் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் அதுலேருந்து வேற அட்ரஸுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபிங்கர்ஸ் டாப்பில் கொண்டு போய் தட்டணும். தட்டி அதுக்கப்புறம் கீழே கீபோர்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணுவீங்க அந்த லிங்கோட அட்ரஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த அட்ரஸ் பார் இருக்குல்ல, அதை அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டிங்கை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நான் அதிகமாக கூகுளோட குரோமை தான் பயன்படுத்துவேன். இப்போ அந்த கூகுளோட குரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே நான் போகிறேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பார், பக்கத்தில் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். இது ஆப்ஷன் இல்லை, புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. அதனால அவங்க நியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நான் அதை தட்டுறேன். இப்போ தட்டினா பாருங்க, அட்ரஸ் பார், யூ கேன் ஆல்சோ டச் அண்ட் ஹோல்ட் த அட்ரஸ் பார் டு சேஞ்ச் த பொசிஷன் டாப் பாட்டம். இது நீங்க மேனுவலா என்ன பண்ணலாம்னா அட்ரஸ் பாரை டாப்ல செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாட்டம்ல செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அனிமேஷன் பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க, மூவ் ஆகுதா, இந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இது மேனுவலா நீங்க செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப். இன்னொன்று இருக்கு, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப் பேஜை ஓப்பன் பண்றேன். இது ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், மேல அட்ரஸ் பார் டிஸ்பிளே ஆகுதா, அதை நான் டச் பண்றேன். டச் பண்ண உடனே பாருங்க கீழே ஒரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. அதுல மூவ் அட்ரஸ் பார் டு த பாட்டம். இப்போ நான் அதை தட்டும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த அட்ரஸ் பார் கீழே போயிடும். இந்த பாருங்க, கீழே போயிடுச்சா, கீழே பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ளெக்சிபிளுக்காக இந்த செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ இதில் நான் வேற ஏதாவது லிங்கை டைப் பண்ணிக்கலாம். பாருங்க, டைப் பண்ணால் அந்த யூஆர்எல்ல மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா போதும். அட்ரஸ் பார் கீழே தான் டிஸ்பிளே ஆகும், ஏன்னா நீங்கள் அட்ரஸ் பாரை கீழே மூவ் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா மூவ் அட்ரஸ் பார் டு த டாப்ல போயிடுச்சா. இப்போ இந்த அருமையான செட்டப்பை தான் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்துருப்பீங்க. நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவே இருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த கூகுளோட குரோமை அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதை மஸ்டா ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே யூடியூப்காரன் இல்லை, யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சி விட்டுருக்கான், அதில் ஒன்றை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. கூகுளோட குரோமை பற்றி உங்களுடைய கருத்தை ஒரு சில வரிகளை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.